Hi students, in the video example 2.39 solve பண்ணலாம். The sum of first n, 2n, 3n terms of an AP are S1, S2, S3 respectively and prove that இதை வந்து prove பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So first S1 அப்படின்றது என்ன? Sum to n terms. அப்போ n by 2 into 2a plus n minus 1 into d. அதை எழுதிக்கலாம். Then S2ன்றது என்னது? Sum to 2n terms. Sum to 2n terms. இப்போ எத்தனை number of terms இருக்கு? 2n number of terms இருக்கு. So 2n divided by 2 into 2a plus n இருக்கிற இடத்துல சப்ஸ்டிட் பண்ண போறோம் 2n அப்படின்றத போட போறோம் அவ்வளவுதான். ஓகேவா? Obviously அப்ப S3 என்னது? Yeah, 3n terms. அப்போ 3n divided by 2 into 2a plus 3n minus 1 into d. ஓகேவா? Fine. So நம்ம என்ன ப்ரூவ் பண்ணனும்? S3 equal to 3 into S2 minus S1. So இப்போ LHS இருந்து RHS ப்ரூவ் பண்ண முடியாது, கொஞ்சம் கஷ்டம். So நம்ம RHS எடுத்துக்கலாம். RHS என்ன? S2 minus S1. ஓகே, S2 minus S1 எழுதிட்டு அதுக்கப்புறம் 3 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கலாம் அது அப்புறமா. சரியா? So S2 minus S1ன்றது என்னது? S2 என்ன? 2n by 2. நான் வந்து இங்க டிவைட் பண்ணல, அப்படியே வச்சிருக்கேன். ஏன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. ஓகே, டினாமினேட்டர் சேமா இருக்கும். S2 அப்படியே எழுதியாச்சு. நெக்ஸ்ட் மைனஸ் S1 என்ன? 2a plus minus 1 into d. ஓகேவா? ஃபைன். S2 S1 ரெண்டுத்தையும் எழுதிட்டேன். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்னா, இப்போ காமனா என்ன இருக்குன்னு பாருங்க. இங்க n by 2 இருக்கு, இங்கேயும் n by 2 இருக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா n by 2-வை காமனா எடுக்க போறேன். காமனா எடுத்துட்டா இங்க ரிமைனிங் என்ன இருக்கும்னா 2 into 2a plus 2n minus 1 into d minus இங்க ரிமைனிங் என்ன இருக்கும்? 2a plus n minus 1 into d. இதுதான் ரிமைனிங் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்க n by 2, இங்க n by 2 காமனா எடுத்துட்டேன். மீதி இருக்கிறத அப்படியே எழுதிட்டேன். சரியா? ஃபைன். ஸோ n by 2 அப்படியே போட்டு இந்த 2 உள்ள மல்டிப்ளை பண்ணலாமா? 2 2s are 4a plus 2 2s are 4n வருமா? இந்த d-யும் சேர்த்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 4n d minus 2 1s are 2d. ஓகே, இப்போ இந்த மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணிடலாம். அப்போ மைனஸ் 2a மைனஸ் இன்டூ பிளஸ் minus n d, n into d அப்படியே போட்டாச்சு. then minus into minus plus plus 1 into d d. ஓகேவா? ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ எல்லாத்தையும் கேன்சல் ஆகிறத கேன்சல் பண்ணிட்டு சால்வ் பண்ணலாம். இது 4a இருக்கு, இங்க 2a இருக்கு. நீங்க ஆட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? செப்பரேட் பண்ணீங்கன்னா 2a வந்துருச்சு. இங்க 4nd இருக்கு, இங்க வெறும் nd இருக்கு. அப்போ இது எப்படி எழுதலாம்? 3nd அப்படின்னு எழுதலாம். நெக்ஸ்ட் இங்க minus 2d இருக்கு, இங்க plus 1d அப்படின்னு இருக்கு, which is minus d. okay, minus 2d இங்க plus 1 which is minus d. clear ஆ? fine. so n by 2 into 2a plus இந்த d காமனா எடுத்துட்டா 3n minus 1 into d. புரிஞ்சுதா? fine. இப்போ இதுதான் என்னது? S2 minus S1. ஆனா நமக்கு என்ன வேண்டியது? 3 into S2 minus S1 which is equal to, இப்போ 3 மல்டிப்ளை பண்றோம். இதுல 3 மல்டிப்ளை பண்ணா இங்க என்ன வரும்? 3n divided by 2 into 2a plus 3n minus 1 into d. இது அஃபெக்ட் ஆகாது, அப்படியே தான் இருக்கும். ஜஸ்ட் இங்க 3 மட்டும் ஆட் ஆயிடுச்சு. ரைட்டா? சார் இதை தானே சார் மேலே நீங்க S3 எழுதுனீங்க. 3n by 2 இருக்கா? இங்க 3n by 2 இருக்கா? ஓகே, 2a இருக்கா? இங்க 2a இருக்கு. 3n minus 1d, 3n minus 1d. ஸோ கரெக்டாக மேட்ச் ஆயிடுச்சு. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு S3. ஓகே, தென் நீங்க என்ன எழுதிக்கலாம்? hence proved அப்படின்றது எழுதிக்கலாம். புரிஞ்சுதா?